கஸ்டமர் யாராவது உங்ககிட்ட ரெஃபரன்ஸ் பிக் கொடுத்து ஸ்டிச் பண்ண சொன்னா எப்படி நோட்ஸ் எடுக்கிறீங்க? வெல்கம் டு AAA காஸ்டியூம் அனாலிசிஸ். ஃபார் எக்ஸாம்பிள், கஸ்டமர் உங்ககிட்ட இது மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் பிக்சர் காமிச்சு ஸ்டிச் பண்ண சொன்னாங்கன்னா ஜஸ்ட் பேபி ஃப்ராக் அப்படின்னு எழுதக்கூடாது. இது என்ன டைப் ஆஃப் பேபி ஃப்ராக்? ஏ லைன் பேபி ஃப்ராக் அப்படின்னு நோட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட், இதுல என்னென்ன டிசைனிங் எலமெண்ட் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். பார்த்தாச்சா? இதை பொறுத்த வரைக்கும் சென்டர்ல ஓப்பன் இருக்கு, ப்ளீட்டட் இருக்கு. இதுக்கு பேரு இன்வெர்டட் ப்ளீட்டட். ஏன்னா ப்ளீட்டட்லயே நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. சென்டர், ஓப்பன், இன்வெர்டட், ப்ளீட்டட் அப்படின்னு நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட், காலர் வச்சிருக்காங்க. இந்த காலர் பேர் என்ன? பீட்டர் பேன் காலர் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ், ஸ்லீவ்ல பஃப் ஸ்லீவ் வச்சிருக்காங்க. ஸ்லீவ்லயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இதுல யூஸ் பண்ணியிருக்கிறது எலாஸ்டிக் பஃப் ஸ்லீவ். நோட் பண்ணிக்கோங்க. கஸ்டமர் காட்டும் போது ஃப்ரண்ட் வியூ மட்டும்தான் கொடுப்பாங்க. பேக் வியூ நீங்க தான் முடிவு பண்ண போறீங்க. இது ஹை நெக்கா இருக்கு, கம்பல்சரி பேக்ல ஓப்பன் இருக்கணும். ஜிப்பும் வச்சுக்கலாம், அப்படி இல்லையா பேக் ஓப்பனும் வச்சுக்கலாம். இந்த காஸ்டியூமுக்கு நான் பேக்ல ஓப்பன் வச்சிருக்கேன். நீங்க கஸ்டமர் கிட்ட ரெஃபரன்ஸ் கேட்டு அதையும் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் உங்க கஸ்டமர் ரெஃபரன்ஸ் இமேஜ் கொடுத்தா இது மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா பயோல லிங்க் இருக்கு, நம்மளுடைய ஆப்பை டவுன்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா பிளே ஸ்டோர்ல அபர்ணா ஆட்ஸ் அகாடமி அப்படின்னு டைப் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் சொன்ன மெத்தட்ஸ்ல ஏதாவது உங்களுக்கு தெரியலனா கீழே டைப் பண்ணுங்க, அதுக்கான ரீல்ஸை நான் நெக்ஸ்ட் போஸ்ட் பண்றேன். தேங்க்யூ.